பரிசுத்தம் அப்படின்றதுக்கு நிறைய நல்லா நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில, இல்லைங்களா? போடுற ட்ரெஸ்ல இருந்து, ஸ்லிப்பர்ல இருந்து, எல்லாத்துல இருந்து, தூக்குற பைபிள்ல இருந்து, எல்லாத்துலயும் நிறைய ஆக்டிங் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படியெல்லாம் நான் பண்ணிட்டா பரிசுத்தம் அடைஞ்சிட முடியுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் செய்யறேன் அவருக்கு கட்டளையிட்டபடி, அவருக்கு பயந்து செய்கிறனான்றதான் கேள்வி. இன்னைக்கு பிரச்சனை என்ன சரிங்களா? கிறிஸ்டியானிட்டிக்குள்ள ஆண்டவருக்கு பயந்து அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை துவைக்கிறதல்ல, ஆவிக்குரிய ரீதியில சொல்றேன், மற்றவர்கள் என்னை பார்த்து என்ன சொல்லிடுவாங்கன்றதுக்காக தான் தங்கள் வஸ்திரத்தை துவைக்கிறார்கள். ஐயோ நான் கிறிஸ்டியன் அவங்களுக்கு தெரியுமே, அவங்க என்ன சொல்லிடுவாங்க. என் சர்ச்சில் நான் முன்னாடி நிக்கிறேனே, அவங்க என்ன சொல்லிடுவாங்க. ஐயோ நான் இங்க நின்று ஆராதிக்கிறேன், என்ன சொல்லிடுவாங்க. ஐயோ நான் ஊழியம் செய்யறேன், என்ன பண்ணிடுவாங்க. கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாரே, அதற்காக நான் என்ன பரிசுத்தமா வைத்துக் கொள்ளணும்ன்றது கிடையாது. 4 பேர் என்னை பார்த்து என்ன சொல்லிடுவாங்கன்றதுக்காக தான் நான் பரிசுத்தமா. அப்படி 4 பேருக்காக நீ உன்னை பரிசுத்தமா காத்து கொண்டாலும் அது பரிசுத்தம் கிடையாது. Until and unless you obey the Lord God Almighty completely as He desires, only then He will sanctify you. Without He sanctifies you, whatever the sanctification you make is not the sanctification. இது ஒரு ஆக்டிங் கிறிஸ்டியன் சொல்லலாம். என்னுடைய சுத்திகரிப்பு இருக்கிற நல்லா நிறைய சுத்திகரிப்பு இருக்கு. கிறிஸ்டியனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நான் சுத்திகரிச்சுட்டு இருக்கிறேன், நான் மாறிட்டு இருக்கிறேன். அப்படி கிடையாது. தேவனே உமக்கு முன்பதாய் 17வது அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதியாகத்துல ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார், நீ எனக்கு முன்பதாய் நடந்து உத்தமனாய். அப்படியா இருக்குங்க? இன்னைக்கு ஃப்ரீயா கூட ஆராதிக்க மாட்டாங்க ஆண்டவருடைய சமூகத்துல. கரங்களை உயர்த்தினா அப்படியே யாரு பாக்குறாங்க? வா சத்தத்தை உயர்த்துங்கன்னா யாரு பாக்குறாங்க? அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா, 3 காரியங்கள் மறக்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்தா. ஞாபகம் இருக்கா? 3 things that we need to forget in this place. முதலாவது என்ன மறக்கணுங்க? இடத்தை மறக்கணும். 2வது சுற்றில இருக்கிற ஜனங்களை மறக்கணும். 3வது உங்களையே மறக்கணும். ஏன்னா நீங்க பில்டிங்கை பார்க்க வரல, ஜனத்தை பார்க்க வரல, உங்களுக்காக வரல, நீங்க அவரை பார்க்க வந்திருக்கிறீங்க. உன்னுடைய தேடுதல் உண்மையுள்ள பசிதாகம் உள்ளதா இருந்தபடினால் அவரை நீ கண்டடைந்தாய், அவர் வார்த்தையை நீ பெற்றுக்கொண்டாய். ஆனா உன்னுடைய தேடுதல் அரைங்குறையா இருந்துச்சுன்னா எல்லாரும் ரிசீவ் பண்ணுவாங்க, உனக்கு மட்டும் போர் அடிக்கும், உனக்கு மட்டும் தூக்கம் வரும். அப்படி நீ எழுந்திருச்சு போயிட்டே இருப்ப. இன்றைக்கு கிறிஸ்டியனா நான் நிறைய விஷயத்த செய்யறேன், கிறிஸ்டியனா நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறேன், கிறிஸ்டியனா நிறைய விஷயத்த நான் பாக்குறது இல்ல, கிறிஸ்டியனா நிறைய விஷயத்த நான் என்ஜாய் பண்றது இல்ல. கரெக்ட். யாருக்காக? மனுஷனுக்கா? ஆண்டவருக்கா?